வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சு ஒத்திவைப்பு. ஏன் எதெல்லாம் வாங்க பார்க்கலாம். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வுக்கான 15வது ஒப்பந்த பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் 1,08,000 தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் அரசு தரப்பில் போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டி, நிதித்துறை செயலர் அருண் சுந்தர் தயாளன், மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனரும் ஒப்பந்த கூட்டுநருமான ஆல்பி ஜான் வர்கீஸ் மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பில் தோமுசா, அண்ணா தொழிற்சங்க, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட 84 தொழிற்சங்கங்களின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறியதாவது: முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பதால் அறிமுக கூட்டமாக நடைபெற்றது. எனினும் சங்கங்களை வரன்முறைப்படுத்த வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. மேலும் இடைக்கால நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும், போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அண்ணா தொழிற்சங்கம் தலைமையிலான கூட்டமைப்பு முன்வைத்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு விரைவில் அழைப்பதோடு அதில் முதன்மையாக ஓய்வூதியர்களின் அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்தும் பேசி தீர்வு காண வேண்டும் என சிஐடியு உள்ளிட்ட சங்கங்கள் முன்வைத்தன என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த பேச்சு குறித்து போக்குவரத்து துறை சார்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பு: பேச்சுவார்த்தையில் பொதுவான கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அடுத்த கூட்டங்களில் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஊதிய ஒப்பந்த உடன்படிக்கை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.